பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்துல பேசிருக்காரு. 2026 தேர்தல்ல திமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? என்ன சார் உங்களுடைய கருத்து சார்? நாங்க இப்ப இந்த தேர்தல்ல அந்த கோரிக்கை வைக்கலங்கிற பொருள்ல அவர் சொல்லி இல்ல சார் பங்கா வேண்டாம்ன்ற கோரிக்கை ஆட்சி அதிகாரத்துல பங்கு 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கலங்கிறது ஒரு பொதுவான பல்வேறு கட்சிகள் எல்லாம் சீட் அதிகமா வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுல நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு மீட்டிங் லேட் ஆயிடுச்சு. ஆட்சியில பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்துல பேசிருக்காரு. 2026 தேர்தல்ல திமுக ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? என்ன சார் உங்களுடைய கருத்து சார்? நாங்க இப்ப இந்த தேர்தல்ல அந்த கோரிக்கை வைக்கலங்கிற பொருள்ல அவர் சொல்லி இல்ல சார் பங்கா வேண்டாம்ன்ற கோரிக்கை ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கலங்கிறது ஒரு பொதுவான பல்வேறு கட்சிகள் எல்லாம் சீட் அதிகமா வேணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுல நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்.